வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை பூ பொரியல். இப்பவே கண்ணை கட்டுது. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். முருங்கை பூ 1 கப், 2 வெங்காயம். இதுக்கு வந்து வெங்காயம் ஜாஸ்தி போது தான் இன்னும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூண்டு, காரத்துக்கு வந்து நான் வரமிளகா எடுத்திருக்கேன், வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, தேங்காய் தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி. அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கை பூ பொரியல். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு முருங்கை பூவை வந்து நம்ம நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நெய் தான் போடணும்னு இல்லை, ஆப்ஷன் தான் அது. வேணா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாசம் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை. இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. நம்ம இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் தனியாக. ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும், அப்படியே பொரிச்சு வரணும் சூப்பராக. நல்லா இப்போ பொரிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம தனியாக தான் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டத்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதே கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நெய்யில் வதக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. நல்லா வதங்கிடுச்சு. சீரகம், அதோட நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகா, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு சூப்பராக. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம பூவை ஆட் பண்ண வேண்டியது. ஏன்னா ஏற்கனவே பூ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் லாஸ்ட்டில் அதை ஆட் பண்ணால் ஓகே சூப்பராக இருக்கும். பாருங்கள், தேங்காய் போட்டாச்சு, அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ நம்ம வந்து முருங்கை பூ போட வேண்டியது தான். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சதுனால அதை அப்படியே வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். நல்லா வந்து ஒரு கலக்கிற வேண்டியது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்சதுனால இது சூப்பராக இருக்கும். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முருங்கை பூ பொரியல் செம்ம சூப்பராக, சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா வந்திருக்கு. சித்தர் வாக்கு சிவன் வாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது மூலிகை ஐட்டம்னால நம்ம ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் இல்லை நமக்கு கிடைக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை ஃபஸ்ட்டு வந்து எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டெய்லி என்னோடய வீடியோ 2.15 வரும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். என்னோடய வீடியோ எப்பயுமே வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். ஃபுட் ஐட்டம் செய்கிறது இல்லை, நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராகவே செய்வோம். டெய்லியும் வந்து ஃபுட்டு செய்யாமல் நம்ம இருக்கிறது இல்லை இல்லையா. டெய்லி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதில்ல, வீட்டில் தான் செய்கிறோம். அந்த செய்கிற விஷயத்தில் கூட நம்ம நல்லா ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்து என்னோடய குழந்தைங்களுக்காகவும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும், பெரியவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, எல்லாத்துக்காகவும் நான் வந்து எப்பயுமே என்னோடய ஃபுட்டு வந்து ஆரோக்கியத்தை சார்ந்து தான் இருக்கும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது இல்லையா. நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப 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 கம்மி பண்ணணும் இல்லையா. அதுக்காக தான் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.